அனைவருக்கும் வணக்கம். இங்கே 3ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு நகைச்சுவை நாடகம் உங்களுக்காக நடத்தி காட்ட போகிறாங்க. நமக்கு ஏரோப்ளைனில் பிரச்சனையோ ஹேர்பின்னில் பிரச்சனையோ எப்பயுமே நம்ம முதல்ல கூப்பிடுறது கஸ்டமர் கேர். ஸோ அந்த வாடிக்கையாளர் சேவை மைய தொலைபேசி அழைப்புகள் என்னென்ன கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு 2 விதமான நாடகம் நடத்த போகிறாங்க. இது முதல் பாகம். கஸ்டமர் கேருக்கு 4-5 நாளாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆன்லைன் ஆர்டர் டேமேஜாக வந்திருக்கு. இன்றைக்கி எப்படியாவது பேசி ரீஃபண்ட் வாங்கணும், இல்லை வேறு பொருள் தாங்கன்னு கேட்கணும். கஸ்டம் கேர், உங்கள் தேவை எங்கள் சேவை. அழைத்ததற்கு நன்றி. நன்றி சார். எங்கள் சேவை மெனு சிறிது மாற்ற பெற்றுள்ளது. ஃபுல் மெசேஜ் கேட்கவும் சுத்த தமிழுக்கு எண் 1 அழுத்தவும். कैजुअल तमिल का एन 2 अழுத்தவும். हिंदी के लिए 3 दबाइए. For English press 4. நான் பச்சை தமிழண்டா, எனக்கு சுத்த தமிழ் தான் வரும். 1. நாங்கள் பேசி முடிப்பதற்குள் ப்ரெஸ் பண்ணதுனால முன்னாடி மெனுவுக்கு போக எண் 9 அழுத்தவும். ஓ, மன்னிக்கவும் சார், ஏதோ முக்கியமான செய்தியை மிஸ் பண்ணிட்டோம் போல. சரி, 9. கஸ்டம் கேர், உங்கள் தேவை எங்கள் சேவை. அழைத்ததற்கு நன்றி. சரி. எங்கள் சேவை மெனு சிறிது மாற்ற பெற்றுள்ளது. ஃபுல் மெசேஜ் கேட்கவும். ஆமாம், ஃபுல்லாக கேளுன்னு சொல்கிறாங்க. நம்ம தப்பு தான் போல. சரி, நம்ம நல்லா கவனிப்போம். சுத்த தமிழுக்கு எண் 1 அழுத்தவும். ஆமாம், லாஸ்ட் டைம் சொன்னீங்களே. கேஷுவல் தமிழுக்கு எண் 2 அழுத்தவும். தெரியுமே. हिंदी के लिए 3 दबाइए. சரி சார். For English press 4. இது வரைக்கும் தான் கேட்டிருக்கேன், இனிமேல் தான் முக்கியம். இதை தவிர வேறு மொழிகள் எங்களிடம் கிடையாது. என்னை ப்ரெஸ் செய்யவும். ஏண்டா டே, இதை கேட்கலன்னு தான் என்னை முன்னாடி மெனுக்கு சென்ட் பண்ணேன். சரிடா, எனக்கு 1 வேணும், சுத்த தமிழ் வேணும். நீங்கள் சுத்த தமிழ் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இதை உறுதி செய்ய எண் 8 அழுத்தவும். அண்ணா, எனக்கு ஐபேடில் கேம் போடுறேண்ணா. எனக்கு ஐபேட் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்பா வேறு சும்மா டிவி பார்த்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேளு. ஐயையோ, இவன் வேறு என்ன நம்பர் ப்ரெஸ் பண்ண சொன்னான்னு தெரியலையே. நீங்கள் என்ன நம்பர் ப்ரெஸ் பண்ணாத காரணத்தால் முன்னாடி மெனுவுக்கு போடுறீங்க. டேய் திரும்ப போகாதீங்கடா, இருங்கடா ப்ளீஸ்டா. கஸ்டம் கேர், உங்கள் தேவை எங்கள் சேவை. அழைத்ததற்கு நன்றி. மறுபடியுமா? வலிக்குது, அழுதுருவேன். சார், இவங்க என்ன பண்ணாலும் கட் பண்ண மாட்டாங்க சார். டார்ச்சராக இருக்கு. 999. என்ன, ஒரு சத்தத்தையும் காணும்? எங்கள் சேவை மெனு சிறிது மாற்ற பெற்றுள்ளது. ஃபுல் மெசேஜ் கேட்கவும் சுத்த தமிழுக்கு எண் 1 அழுத்தவும். கேஷுவல் தமிழுக்கு எண் 2 அழுத்தவும். हिंदी के लिए 3 दबाइए. For English press 4. இதை தவிர வேறு மொழிகள் எங்களிடம் கிடையாது. என்னை ப்ரெஸ் செய்யவும். சரிடா, எனக்கு 1 வேணும், சுத்த தமிழ் வேணும். நீங்கள் சுத்த தமிழ் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இதை உறுதி செய்ய எண் 8 அழுத்தவும். கவனமாக டீல் பண்ணுவீங்க தான். 8. நீங்கள் சுத்த தமிழ் உறுதி செய்திருக்கீர்கள். இப்பொழுது எங்கள் சேவை அதிகாரி உங்களுக்கு பேசுவார். கடவுளே, இன்னைக்கு என்னோட அதிர்ஷ்டமான நாள். கஸ்டமர் சர்வீஸில் உயிர் உள்ள மனுஷங்கிட்ட பேச போகிறேன். வாடிக்கையாளரே. வாடியா? எவனை பார்த்து வாடின்னு சொல்கிற? வாடிக்கையாளரே, நீங்கள் சுத்த தமிழ் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. உங்கள் கைபேசியில் பிரச்சனையா, இல்லை உங்கள் செயலில் பிரச்சனையா, இல்லை வேறு என்ன சிக்கல் உங்களுக்கு? சார், நான் சுத்த தமிழ் தான் கேட்டேன், ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ சுத்தமாக கேட்கல. என்னை மன்னிச்சிருங்க. வாடிக்கையாளரே, உங்கள் கூக்குரல் எங்களுக்கு கேட்கிறது. கூக்குரலா? அது என்ன குரல்? எனக்கு திருக்குறள் தான் தெரியும். முந்தைய பதிவுக்கு அனுப்பிக்கிறேன். நன்றி ஐயா. கஸ்டம் கேர், உங்கள் தேவை எங்கள் சேவை. அழைத்ததற்கு நன்றி.
எங்கள் சேவை மெனு சிறிது மாற்றப்பட்டுள்ளது. ஃபுல் மெசேஜ் கேட்கவும். சுத்த தமிழுக்கு எண் 1 அழுத்தவும். கேஷுவல் தமிழுக்கு எண் 2 அழுத்தவும். ஹிந்தி के लिए 3 दबाइए. For English press 4. இதை தவிர வேறு மொழிகள் எங்களிடம் கிடையாது. என்னை ப்ரெஸ் செய்யவும். சத்தியமாக எனக்கு ஒன்று வேணாம், சாதாரண தமிழ் போதும். 2. நீங்கள் சாதாரண தமிழ் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஆமாம் சார். இப்பொழுது எங்கள் சேவை அதிகாரி உங்களிடம் பேசுவார். சரி சரி. இது வண்டு முருகன். கஸ்டம்காக தொடர்பு கொண்டதற்கு நன்றி. உங்கள் தேவை எங்கள் சேவை. நீங்கள் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்க? சார், நான் ஆன்லைன் ஆர்டர் போட்டேன் சார். ஆன்லைன் ஆர்டர் வேறு டிபார்ட்மெண்ட் சார். இப்போது ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து பாடி சோடா கஸ்டம் கேர் கால் பண்ணுறதுக்கு நன்றி. உங்கள் தேவை எங்கள் சேவை. சொல்லுங்கள் சார். சார், நான் ஆன்லைன் ஆர்டரை போட்டேன் சார். அந்த ஆர்டர் ஷிப்பிங்கில் வரும்போதே டேமேஜ் ஆயிடுச்சு. ஓ, ஷிப்பிங் ப்ராப்ளமா? அது வேறு டிபார்ட்மெண்ட் சார். நான் உங்களுக்கு ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். டேய், நான் சொல்கிறத கூட காது கொடுத்து ஃபுல்லாக கேட்க மாட்டேங்கிறீங்களே. நல்லா வருவீங்க. இன்னும் என்னை பேசி பேசி மார்ஸுக்கு தாண்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. இது ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஸ்னேக் பாபு கஸ்டம் கேர் கால் பண்ணதுக்கு நன்றி. உங்கள் தேவை எங்கள் சேவை. சொல்லுங்கள் சார். சார், ப்ளீஸ் நான் சொல்கிறத மட்டும் ஃபுல்லாக கேளுங்க. எனக்கு தீர்வு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. ப்ளீஸ் சார். ஐயா, உங்களுக்கு சேவை செய்யதா இருக்கும். ப்ளீஸ் சொல்லுங்க. சார், நான் ஆன்லைன் ஆர்டர் போட்டேன் சார். அந்த ஆர்டர் ஷிப்பிங்கில் வரும்போதே டேமேஜ் ஆயிடுச்சு. நான் இந்த ஆர்டர் ஆப்பில் போட்டேன் சார். அப்புறம் ஓ, ஆப் ப்ராப்ளமா? அது வேறு டிபார்ட்மெண்ட் சார். நான் உங்களுக்கு ஆப் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது வண்டு முருகன். கஸ்டம்காக தொடர்பு கொண்டதற்கு நன்றி. உங்கள் தேவை எங்கள் சேவை. நீங்கள் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்க? சூப்பரடா வண்டு முருகன், அப்புறம் பாடி சோடா, அப்புறம் ஸ்னேக் பாபு, இப்போ மறுபடியும் இந்த வண்டு முருகன். வடிவேல் கேரக்டர் பேர் சொல்லும்போதே நினச்சேன், என்னை வச்சு காமெடி தான் பண்ண போகிறீங்கன்னு. நீங்கள்லாம் உருப்பிடவே மாட்டீங்கடா. எனக்கு ரீஃபண்ட் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். கஷ்டம்க. உங்கள் தேவை எங்கள் சேவை. எக்ஸிட் ஆன்சர். இப்போது இதே மாதிரி இன்னொரு வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி தொடர்பு கொள்கிறாங்க. இவங்களுக்கு விபூதி அடிக்க பார்க்குறாங்க. அடித்தாங்களா இல்லை அடிப்பட்டாங்களா அப்படிங்கிறத மறுபடியும் இப்போ பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம். நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ணுறீங்களா சார்? நீங்கள் யார்? நீங்கள் யூஸ் பண்ணுற ஏடிஎம் இருக்கே இல்லை சார், அது பிரான்ச்சில் இருந்து பேசுகிறோம். நீங்கள் ஏடிஎம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ரெனியூ பண்ணணும் சார். கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லுங்கள். நீங்கள் யார் முதல்? உங்களுக்கு என்னை எப்படி தெரியும்? உங்கள் பேர் என்ன சார்? சார், நான் பேசுகிறது நீங்கள் ப்ராப்பர்லி ஃபாலோ பண்ணலைன்னா 2 நாளில் ஏடிஎம் எக்ஸ்பைரி ஆகுது. நீங்கள் பண்ணுமே எடுக்க முடியாது சார். ஓ, அப்படியா சார்? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? பயமாக இருக்குது சார். இது என்னோட அண்ணனோட ஏடிஎம் கார்டு சார். அவன் இல்லாமல் நான் எப்படி சொல்ல முடியும் சார்? சார், உங்கள் வீட்டில் எல்லா ஏடிஎம் சொல்லுங்கள் சார். அம்மா ஏடிஎம், அப்பா ஏடிஎம், அண்ணா ஏடிஎம், தம்பி ஏடிஎம், யார் ஏடிஎம் இருந்தாலும் ரெனியூ பண்ணி கொடுப்போம் சார். அப்பா ஏடிஎம், அம்மா ஏடிஎம்மா? நீங்கள் பேசலாம் நம்ப முடியல சார். இப்படி தான் கால் பண்ணாங்க. நான் டீட்டெயில்ஸ் கொடுத்தேன். அப்புறம் 50,000 பணம் எடுத்துட்டாங்க சார். என்னோட அண்ணா என்னை செமையாக அடித்தா சார். சார், இது உலகம் ஒரு திரட்டு உலகம். திரட்டு பசங்க இருக்க உலகம். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் சேவை பண்ணதான் கால் பண்ணேன் சார். நீங்கள் பேசலாம் நம்ப முடியல சார். நீங்கள் பணம் எடுத்துருங்க சார்.
அப்படி பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பெட்டர் பிளான் இருக்குது சார். சார் சார் என்ன சொல்கிறீங்க சார்? ஆமாம் சார், நான் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு 50% கொடுக்கணும் சார். சார் என்ன சொல்கிறீங்க சார்? சரி சார், 50% கொடுக்குறேன். முதல்ல ஏடிஎம் டீட்டெயில்ஸ் கொடுங்க. சார் நான் டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுவேன் சார். நான் சில்வர் ஸ்பூன் சில்பக்குமார் சார். நீங்கள் தான் சில்வர் ஸ்பூன் குமாரா சார்? நான் உங்கள் ஒரு பெரிய ஃபேன் சார். சார் நான் ஒரு பாட்டு பாடிட்டு ஏடிஎம் டீட்டெயில்ஸ் கொடுக்கவா சார்? நம்ம இவனை வச்சு செய்யலாம் பார்த்தா இவன் நம்ம காலி பண்ணிடுவான் போல. சரி சார், ஏடிஎம் பாட்டு பாடிட்டு ஏடிஎம் டீட்டெயில்ஸ் கொடுங்க. மோனிகா பேபிமா, மோனிகா மோனிகா பேபிமா, மோனிகா கிச்சு கிச்சுமா பத்தி கிச்சுமா. சார் சூப்பராக இருந்துச்சு சார். எப்போ ஏடிஎம் டீட்டெயில்ஸ் கொடுங்க. சார் நான் சாமி பாட்டெலாம் பாடுவேன் சார். ஒரு பாட்டு பாடிட்டு ஏடிஎம் டீட்டெயில்ஸ் கொடுக்கவா சார்? விடமாட்டான் போல, யார் மூன்றில் முழிச்சணும். சரி சார், பாட்டு பாடிட்டு ஏடிஎம் டீட்டெயில்ஸ் கொடுங்க. வேல் முருக்கா வேல் வேல் வேர் முழுக்கா வேல் வேல் அறுக்கிறோம். சார் எப்போவாச்சு ஏடிஎம் டீட்டெயில்ஸ் கொடுங்க. சார் எனக்கு ஒரு ஃபேவரட் பாட்டு இருக்குது, அதை பாடிட்டு ஏடிஎம் டீட்டெயில்ஸ் கொடுக்கவா சார்? ஆளோடரா சில்வர் ஸ்பூன். இவங்களோட வகுப்பாசிரியர் ராமசுப்ரமணியம் வர முடியல இப்போது. இந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்குள்ள இந்த ப்ரோக்ராமை வந்து இவ்வளோ இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு கரகோஷம் கொடுத்துருங்க. இந்த ஸ்கிரிப்ட் வந்து முத்துராமன் அப்படிங்கிறவர் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கும் எங்களோட தேங்க்ஸ். இப்போ வந்து முதல் சீனில் வாடிக்கையாளராக சுகதேவ் இளமாறன். வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி 1 சௌமியா தயானந்த். சேவை மைய அதிகாரி 2 ரித்விக் ஞானவேல். இரண்டாவது சீனில் வந்து வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரியாக தியா பாலாஜி. வாடிக்கையாளராக ரித்வி அமிர்த பிரவீன். நன்றி.